ஸோ நம்ம ஏற்கனவே பார்ட் 2 வந்து பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போவோம். ஸோ வி ஸ்டிச் வந்து ட்ரிபிள் க்ரோஷேயில் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ அடுத்த ரவுண்டு போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து செயின் 4. ஸோ அது உங்கள் ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷே கவுண்ட் ஆகும். yarn over 2 times. வி ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு yarn over yarn over yarn over. ஸோ உங்களுக்கு 2 ட்ரிபிள் க்ரோஷே இருக்குது. இப்போது வி ஸ்டிச் உள்ள திருப்பி செயின் 1 பண்ணிங்க. திருப்பி ரிப்பீட் பண்ணணும். இப்போ இதில் வந்து yarn over twice உள்ளே போயிட்டு ட்ரிபிள் க்ரோஷே பண்ணுறோம். 3 ட்ரிபிள் க்ரோஷே பண்ணுறோம். ஸோ ஒரு ட்ரிபிள் க்ரோஷே பண்ணியாச்சு. yarn over இன்னொரு ட்ரிபிள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. ட்ரிபிள் க்ரோஷேனா மறக்க வேண்டாம், 3 times yarn over பண்ணிவிட்டு 3 times வந்து 2 லூப்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணோம். ஓகே, ஸோ ட்ரிபிள் க்ரோஷே ஆல்ரெடி உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ 3 ட்ரிபிள் க்ரோஷே இருக்குது. செயின் 1 பண்ணிக்கோங்க. அகெயின் திருப்பி இன்னொரு வாட்டி காட்டுறேன். வி ஸ்டிச் இருக்குல்ல, ஸோ அந்த வி ஸ்டிச்சுக்குள்ளே வந்து 2 ட்ரிபிள் க்ரோஷேஸ், ஒரு ட்ரிபிள் க்ரோஷே, இன்னொரு ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ 2 ட்ரிபிள் க்ரோஷேஸ் வி ஸ்டிச் உள்ள செயின் 1 பண்ணிவிட்டு திருப்பி இப்போ ஸ்பேஸில் செயின் 2 ஸ்பேஸில் 3 ட்ரிபிள் க்ரோஷேஸ். ஸோ இப்படி நம்ம வந்து 2 3 2 3ன்னு சொல்லிட்டு ரிப்பீட் பண்ணிட்டு போவோம். பேட்டர்ன் பார்த்திங்கன்னா 2 ட்ரிபிள் க்ரோஷேஸ் செயின் 1, 3 ட்ரிபிள் க்ரோஷேஸ் செயின் 1. ஸோ இதே மாதிரி கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ இப்படி பண்ணிவிட்டு 2 3 2 3ன்னு ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுல் சர்க்கிள் வரணும். செயின் 1 இடையில இருக்கிறத மறந்துடாதீங்க. ஸோ அதே மாதிரி 3 ட்ரிபிள் க்ரோஷேஸ் 2 ட்ரிபிள் க்ரோஷேஸ் 3 ட்ரிபிள் க்ரோஷேஸ். இப்படியே வந்து வி ஸ்டிச்சில் 2 ட்ரிபிள் க்ரோஷேஸ் அண்ட் செயின் ஸ்பேஸில் 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டு திருப்பி ஃபுல் ரவுண்டு வந்துடுங்க. அட் த எண்ட் ஆஃப் திஸ் ரவுண்ட் அகெயின் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி லாஸ்ட் ஃபியூ ஸ்டிச்சஸ் இருக்குது, அதை மட்டும் போட்டுக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு 3ல் எண்ட் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்ட் நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 2ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 3ல் எண்ட் ஆகணும். ஸோ 3ல் எண்ட் ஆயாச்சு. செயின் 1 போட்டு 4th ஸ்டிச் டாப் ஸ்டிச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து டன். அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். ஸோ இப்போ அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா செயின் 1 பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து 4 செயின்ஸ் டோட்டல் போட்டுட்டு 2 செயின்ஸ் as ட்ரிபிள் க்ரோஷே. ஓகே, ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 5 செயின்ஸ் போட்டுட்டு அடுத்த செயின் ஸ்பேஸில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தொடக்கத்தில் செயின் 1 பண்ணிக்கோங்க, ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணுங்கள் அதே ஸ்டிச்சில். அப்புறம் செயின் 5 பண்ணிவிட்டு அடுத்த ஸ்பேஸில் வந்து அதான் ஸ்பேஸ் காட்டுறேன்ல, ஸோ அந்த ஸ்பேஸில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. சிங்கிள் க்ரோஷேனா ஜஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போகணும், yarn over பண்ணிவிட்டு போத் லூப்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணும். தட்ஸ் சிங்கிள் க்ரோஷே ஃபார் யூ. ஸோ அதே மாதிரி செயின் 5 பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து இதே மாதிரி செயின் 5 நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் வந்து சிங்கிள் க்ரோஷே, செயின் 5 நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் வந்து சிங்கிள் க்ரோஷே. இதே போல் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு வாங்க. ஸோ எசென்ஷியலி இந்த ரவுண்டில் நம்ம என்ன க்ரியேட் பண்ணுறோன்னா அடுத்த ஸ்டிச்சுக்கு போடுறதுக்காக வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து செயின் 5 அண்ட் சிங்கிள் க்ரோஷே பண்ணி வந்தாச்சு ஃபுல் ரவுண்டு. இப்போ இந்த செயின் ஸ்பேஸ் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதுக்குள்ளே ஜஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரவுண்டு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் ரவுண்டு போய்க்கலாம். 4 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க.
we are going to create double crochets. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த 5 செயின் போட்டு ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி வச்சிங்க இல்லையா, ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இப்போது டபுள் க்ரோஷேஸ் பண்ண போகிறோம். ஸோ 3 டபுள் அண்ட் we are making a 4th டபுள் க்ரோஷே. ஸோ எப்போவுமே ஞாபகம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு செயின் 3 பண்ணக்கூடிய ஸ்பேஸ் வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு டபுள் க்ரோஷியாக கவுண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் செயின் 4 பண்ணிங்கன்னா அது ஒரு ட்ரிபிள் க்ரோஷியாக வந்து கவுண்ட் ஆகும். செயின் 2 பண்ணிங்கன்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே அண்ட் செயின் 1 மீன்ஸ் அது ஒரு சிங்கிள் க்ரோஷேக்கு சமம். ஸோ அதுவுமே எண்ணிக்கையில் கூடும். ஸோ நம்மளோட இந்த ரவுண்டுக்கு பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 டபுள் க்ரோஷேஸ் இன் த செயின் 5 ஸ்பேஸ். அந்த 5 செயின் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்பேஸில் வந்து 4 டபுள் க்ரோஷேஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதே போல் 4 டபுள் க்ரோஷேஸ் ஃபுல் ரவுண்டுக்கு பண்ணணும். சென்டரில் செயின் 1 வந்து மறந்துடாதீங்க. ஸோ நம்ம ஃபுல் ரவுண்ட் சுற்றி வந்தாச்சு. இஃப் எனி பாயிண்ட் உங்களுக்கு புரியலை அப்படின்னாக்கா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ டபுள் க்ரோஷே ஆல்ரெடி நம்ம வந்து கவர் பண்ணின ஒரு ஸ்டிச் தான், அதனால தான் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருந்திருப்பேன். அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து புரியலை, இல்லை எனக்கு செட் ஆகலை மேடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் போடுங்க. நான் செப்பரேட்டாக உங்கள் ஈச் இண்டிவிஜுவல் ஸ்டிச் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோஸ் போட்டு விடுறேன். ஸோ நம்ம இந்த ஸ்டிச் இந்த ரவுண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செயின் 1 பண்ணி இந்த ரவுண்டு வந்து டபுள் க்ரோஷே ரவுண்ட் அது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்த ரவுண்டு வந்து அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடம் ரீச் ஆகிறதுக்காக நம்ம அந்த இதுக்கு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம ஸ்டிச்சை வந்து அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச்னால் ஒன்றும் கிடையாது, ஸ்டிச்சுக்குள்ளே போட்டுட்டு நூல் எடுத்துகிட்டு ஃபுல்லாக லூப்லேருந்து ஒரே ஒரு லூப் மட்டும் வெளியில் கொண்டு வரணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஹோல்குள்ளே நம்ம வந்துட்டோம். இந்த ஓட்டையில் நம்ம இப்போ திருப்பி வந்து செயின் எவ்வளோ பண்ண போகிறோன்னா செயின் 4 பண்ண போகிறோம். செயின் 4 பண்ணிவிட்டு செயின் 5 பண்ணிவிட்டு அடுத்த இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குல்ல அதில் வந்து சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னிட்ட ரவுண்டு டபுள் க்ரோஷேக்கு முந்தின ரவுண்டில் அதே தான் பண்ணிங்க. செயின் 5 அண்ட் சிங்கிள் க்ரோஷே. ஸோ 5 செயின்ஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஸ்பேஸ் இருக்க இடத்துல வந்து சிங்கிள் க்ரோஷே பண்ணிடுங்க. ஸோ ஃபுல் சர்க்கிளுமே இப்படி தான், ஃபுல் சர்க்கிள்க்குமே வந்து செயின் 5 அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே போல் ஃபுல் ரவுண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு ஐ வில் மீட் யூ அட் தி எண்ட் ஆஃப் திஸ் ரவுண்ட். ஸோ இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். ஜஸ்ட் ஃபியூ மோர் ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ 5 செயின்ஸ், அந்த கேப்பில் வந்து சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே பண்ணது வந்து டைரெக்டாக ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு பதிலாக ஏற்கனவே ஸ்டார்டிங் செயின் இருந்துச்சுல்ல அதுக்குள்ளேயே வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரவுண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து இந்த இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த ஸ்பேஸஸை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ட்ரிபிள் க்ரோஷேஸ் பண்ண போகிறோம். ஸோ ட்ரிபிள் க்ரோஷேஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆல்ரெடி நான் வந்து 1 2 3 4 செயின்ஸ் க்ரியேட் பண்ணேன். அப்புறம் 2 ஸ்பேசஸ் இடையில வந்து விட்டேன். ஸோ 2 ட்ரிபிள் க்ரோஷேஸ் பண்ணியாச்சு. அதே ஸ்பேஸ்க்குள்ளே வந்து 3 ட்ரிபிள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் 1 மோர் ட்ரிபிள் க்ரோஷே இன் த சேம் ஸ்பேஸ். ஸோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஆச்சு இப்போது எண்ணிக்கலாம். 1 2 3 4 ஆச்சு. ஓகே, செயின் 1 பண்ணிடுங்க. திருப்பி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு செயின் ஸ்பேஸில் வந்து இதே போல் 1 ட்ரிபிள் க்ரோஷே, 2 ட்ரிபிள் க்ரோஷே, 3 ட்ரிபிள் க்ரோஷேல 2 டைம்ஸ் yarn ஓவர் பண்ணும், மறந்துடாதீங்க. 3. ஸோ ட்ரிபிள் க்ரோஷே பேசிக்லி என்னன்னா
டபுள் க்ரோஷேவோட ஹைட் வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ டிசைன் வந்து சீக்கிரமாக வைட் ஆகணும், பெருசாகணும் அப்படின்னா ட்ரிபிள் க்ரோஷே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ இதே போல் 4 ட்ரிபிள் க்ரோஷேஸ் ஒவ்வொரு ஸ்பேஸ்லையுமே 4 ட்ரிபிள் க்ரோஷேஸ் போட்டு நம்ம இந்த ரவுண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இன்னொரு ஃபியூ ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போய்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, இப்போ வரைக்கும் இந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் சர்க்குலராக தான் போயிட்டுருக்கு இல்லையா? சென்டர்லேருந்து நம்ம பார்ட் 1ல் பார்த்ததும் சரி, பார்ட் 2லேயும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து சர்க்குலராக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த சர்க்கிளில் வந்து ஸ்கொயர் ஆக்கக்கூடிய நேரம் வந்து நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு ரவுண்டுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த சர்க்கிளை வந்து ஸ்கொயர் ஆக்கக்கூடிய நேரம் வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு, என்னோடய ஸ்டிச்சிங் பிடிச்சிருக்கு, நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடிய மெத்தடும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீப் டியூன்டு. ஏன்னா கண்டிப்பாக நம்ம கூடிய சீக்கிரம் வந்து பார்ட் 3 வந்து போட்டுருவோம். ஸோ ஏன் வந்து கொஞ்சம் கேப் கொடுக்குறேன்னா, அப்போ தான் நீங்களும் வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி க்ரோஷே பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறக்கூடியவங்க கூட இருக்காங்க. ப்ளஸ் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு. அந்த வீடியோஸ் நம்ம வந்து போட ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ என்னோடய ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா க்ளோத்ஸு, கார்மெண்ட்ஸ் வந்து நல்லா செய்வேன். க்ரோஷேயில் எல்லாமே பண்ணுவேன். பட் க்ளோதிங் நிறைய பண்ணுவேன். ஸ்வெட்டர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் க்ளோதிங் நிறைய பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த ரவுண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சுட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது நம்ம திருப்பி இந்த கேப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கேப்பில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக, அடுத்த ரவுண்டுக்கு போகிறதுக்காக ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி அந்த கேப்புக்குள்ளே நம்ம வந்துடலாம். ஸோ கேப்புக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம அகெயின் செயின் 5 செயின்ஸ் போட்டுக்கோங்க. அகெயின் கேப்பில் வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இதே போல் செயின் 5 சிங்கிள் க்ரோஷே போட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதே போல் ஃபுல் ரவுண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணணும். I'll meet you at the end of this round again. ஸோ இந்த பார்ட் 2 வீடியோ வந்து இத்தோடன் கம்ப்ளீட் ஆகுது. ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் த சேனல். தேங்க்யூ.